வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வந்திருக்குது. நான் உங்கள் பைரவி. 90s கிட்டா நீங்கள்? உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. நீங்கள் போக வேண்டிய இடம் தான் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்க எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவில் இருக்க பழங்குடியின மக்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபெஸ்டிவல் ஒன்று நடத்திட்டு வராங்க. அது என்னடா அது அப்படி டிஃப்ரெண்ட்டான ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்ன அப்படின்னா, அவங்க எப்படி வின்னரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கு பெரிய தொப்பை இருக்கோ அவங்க தான் அந்த போட்டியோட வின்னராக அவங்க சூஸ் பண்ணுவாங்க. எத்தியோப்பியாவின் தலைநகரான அடிஸ் அபாபாலிருந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஓமன் பள்ளத்தாக்கில் வாழ்கிற போடி பழங்குடியின மக்கள் தான் இந்த போட்டியை நடத்திட்டு வராங்க. ஒவ்வொரு நியூ இயருக்கும் இந்த திருவிழாவை போடி பழங்குடியின மக்கள் நடத்திட்டு வராங்க. அந்த திருவிழாவை அவங்க கேல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பழங்குடியின மக்கள் குடும்பத்தில் பிறக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் ஒரே ஒரு லட்சியம்தான் இருக்கும். அது என்னன்னா, ரொம்ப பெரிய தொப்பையை வளர்த்து அந்த பழங்குடியின மக்களுக்கே அவங்க ஹீரோவாகணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு தான் அவங்க வளருவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பழங்குடியின மக்கள்லேயே இருக்க ஒரு அழகான பொண்ணை அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க இந்த தொப்பையை வளர்க்குறதுக்காக 6 மாதங்களை செலவிடுவாங்க. 6 மாதங்களாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு அவங்க ரெடியாக ஆரம்பிப்பாங்க. இதற்காக அவங்க எடுத்துக்கிற உணவுகள்லாம் என்ன அப்படின்னா, பசுவோட ரத்தமும் பசுவோட பாலையும் தான் உணவாக எடுத்துப்பாங்க. கண்டினியூஸாக 6 மாதம் இதை தான் அவங்க உணவாக எடுத்துப்பாங்க. இந்த 6 மாதங்களில் போட்டியாளர்கள் எல்லாருமே தனிக்குடிலில் தான் வைக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த தனிக்குடிலில் இருக்கிறதுனால அவங்க பெண்களோட உடலுறவு கொள்ள முடியாது. அந்த காரணத்தினால தான் அவங்க தனிக்குடிலில் வைக்கப்படுறாங்க. காலையில் விடிஞ்சதுமே அவங்களுக்கு உணவாக பால் கலந்த பசுவோட ரத்தம் தான் கொடுக்கப்படும். தினமும் ஒரு பசுலேருந்து துளையிட்டு ரத்தம் எடுக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த துளையிட்ட இடத்த களிமண்ணை வச்சு அடைச்சிடுவாங்க. அந்த ரத்தத்தை தான் உணவாக போட்டியாளர்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அந்த ரத்தத்தை எவ்வளவு சீக்கிரம் குடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குடிக்கணும். இல்லை அந்த ரத்தம் அப்படியே உறைஞ்சி போயிடும். இது எல்லா பழங்குடியின மக்களுக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில மக்கள் அதை குடிக்கும்போது ஒத்துக்காமல் வாந்தி எடுத்துடுறாங்க. எத்தியோப்பியாவிலிருந்து உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் வந்தாலும் எத்தியோப்பியாவில் இருக்க ஓமன் பள்ளத்தாக்குக்கு போகிறதுக்கு மட்டும் விரும்புறதில்லைன்னு உள்ளூர் மக்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இந்த வினோதமான போட்டி தான் அதற்கான காரணம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தங்கம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.